வாங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லங்க ஐயா, நீங்க உட்காருங்க. இல்லம்மா, நீங்க நிக்கும் போது நான் எப்படிமா உட்காருறது? நீங்க எனக்கு தாத்தா மாதிரி. நீங்க உட்காருங்க ஐயா. நீங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க ஐயா. வீட்ல வேற யாரும் இல்லைங்களா? என் மகனும் மருமகளும் வேலைக்கு போயிருக்காங்க. பேத்தி ஸ்கூலுக்கு போயிருக்கா. வீட்டம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆ, நல்லா இருக்கீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? தேவியம்மா ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். ம். இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டை நான் ரிட்டையர் ஆகும்போது தேவியம்மன் கிஃப்டா கொடுத்தாங்க. என்னம்மா திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேங்க ஐயா. என்னம்மா நீங்க உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அது தேவியம்மா ஏத்தி வச்ச விளக்குமா. நீங்க அவங்களோட மருமக. விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்றேன். மில்லுல மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணா திருப்பதியில இருக்கேன்னு சொன்னாரு. வேற யாருக்கும் அந்த மிஷினை சரி பண்ண தெரியாதுன்னு வேற சொல்றாங்க. நீங்க மில்லுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்கீங்க. எல்லா மிஷினை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு என் ஹஸ்பண்ட் சார் கூட சொன்னாரு உங்களை பத்தி. யாரு? சூர்யா தம்பி சொன்னாரா? ஆமாங்க ஐயா. அர்ஜென்ட்டா ஆர்டர் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும், இல்லனா பெரிய அளவுல நஷ்டமாயிடும். நீங்க வந்து மிஷினை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? மில்லுல இருக்கிற எல்லா டைப் மிஷினும் எனக்கு நல்லா துப்படிமா. அதனாலதான் தேவியம்மா எப்பவும் என்ன பத்திரமா பாத்துப்பாங்க. ஆமா, அது பழைய மிஷினா புது மிஷினா? பழைய மிஷின் தாங்க ஐயா. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, வாங்க போங்க.